புத்தகங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும். அவை படிக்கும் குழந்தைகளை கிழிப்பதாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்று எப்போதும் வாசிப்பு அறத்தை வலியுறுத்தும் முனைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் குழந்தைகளை தமிழ் கற்றலின்பால் ஆற்றுப்படுத்தும் இந்த அரிய நூலின் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை வகிப்பது என்பது எத்தனை பொருத்தப்பாடுடைய ஒன்று. தலைமை உரை வழங்கிட வருமாறு நாம் அன்போடு அழைப்பது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் திருமிகு சுந்தரமூர்த்தி அவர்களை. இலக்கண நூல் வெளியீட்டிற்கு இவ்வளவு பேர் வந்திருப்பதை நான் இப்பொழுதுதான் முதலாக பார்க்கிறேன். பல துறைகளிலும் இருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். கலைத்துறை, சட்டத்துறை, மருத்துவத்துறை, இதழியல் துறை, கல்வித்துறை என பலரும் இங்கே வருகை தந்து இந்த நூல் வெளியீட்டினை சிறப்புற செய்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நூலாசிரியர் சித்தமழகையானவர்களை ஏறத்தாழ ஒரு 20-22 ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனியில் அவர் இதே போன்ற ஒரு பயிலரங்கில் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. யாழ்ப்பாண பேராசிரியர் பெருமதிப்பிற்குரிய சிவத்தம்பி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அங்கு ஜெர்மனியில் ஒரு 20 நாட்கள் இருந்து இதே போல ஒரு பாடத்திட்டத்தை அயல் நாட்டில் வாழ்கின்ற மாணவர்களுக்காக உருவாக்கிய அந்த நினைவு. அவர்கள் அப்பொழுதும் இலக்கணத்தை பற்றி நிறைய பேசிக் கொண்டிருந்தார். அதற்கு பின்னர் அங்கேயே வரதன் என்று அவரை கூப்பிடுவார்கள். அவர்கள் தலைமையிலே ஏறத்தாழ 4-5 முறை அங்கே சென்று தமிழ் வழி என்கின்ற ஒரு நூலினை ஐரோப்பியாவில் படிக்கும் மாணவர்களுக்காக உருவாக்குகின்ற தன்மை அப்பொழுது அவர்களை பார்த்தது. ஒரு 7-8 ஆண்டுகள் உழைத்து ஒரு நூலை உருவாக்கி இருக்கிறார்கள். பெருமக்களே, மொழியினுடைய பெருமை அந்த மொழி பேசாத இடத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு தெரியும். அதனுடைய ஆளுமை, அதனுடைய தன்மை, அதனுடைய இயக்கம், அதனுடைய சிறப்பு, அதனுடைய மேன்மை போன்ற செய்திகள் எல்லாம் நம் மொழியை சார்ந்தவர்களை சந்திக்கும் போது நமக்கு ஏற்படுகின்ற உணர்வே மிக பெரியது. அந்த உணர்வில் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களாகவே உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் சித்தமழகியான் போன்றவர்கள் அந்த முறையில், சிறப்பான முறையில் சென்றால் அந்த மாணவர்களுக்கு எப்படி தமிழ் மொழி போய் சேரும் என்பதிலே அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த நூலை முழுவதும் பார்க்கும்போது இலக்கண மரபில் அவர் ஊறி திளைத்திருக்கிறார் என்பது மட்டும் எனக்கு நன்கு புலனாகிறது. அதே போல 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகள் என்று பழமையிலே இருக்கின்ற தொல்காப்பியத்தை தொடங்கி இன்று வரை இருக்கின்ற இலக்கண நெறிகள், அதற்கு மேலாக இந்த நூற்றாண்டிலே தோன்றிய மொழியியல் என்கின்ற ஒரு அறிவியல் கூறையும் இதனோடு இணைத்து அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். நம் காலத்தில் நாம் தமிழ் படித்த விதம் வேறாக இருக்கலாம், அதற்கு முந்தைய காலத்தில் இன்னும் வேறாக இருக்கலாம். முதலிலே சுவடி கல்வியில் இருந்துதான் இலக்கண கல்வி தொடங்குகிறது. ஆனால் இலக்கண கல்வி மிக மிக இன்றியமையாதது என்பதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தொல்காப்பியம் தொடங்கி இன்று வரை ஏராளமான இலக்கண நூல்கள் வந்திருக்கின்றன. தொல்காப்பியத்தை தொடங்கி பின்னர் நன்னூல் என்று பல நூல்கள். நன்னூல் மிகப்பெரிய செல்வாக்கினை பெற்ற காலம் ஒன்று உண்டு. ஏறத்தாழ இன்று நாம் பேசப்படுகின்ற, எழுதப்படுகின்ற செய்திகள் எல்லாம் அதன் அடிப்படையில் பெரும்பாலும் அதுதான் இப்பொழுது செல்வாக்கு பெற்றிருக்கின்ற நிலை. ஆனால் தொல்காப்பியம் என்பது மொழிக்கல்வியில் ஒரு முதன்மையான கல்வியாக இருந்தது. அப்பொழுதெல்லாம் தொல்காப்பியத்தை படித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் தொல்காப்பியத்தை பதிப்பிக்கும் போது எழுதுகின்ற செய்தி நமக்கு நினைவுக்கு வரும். அவர் எழுதுகிறார், அந்த காலத்தில் தொல்காப்பிய பயிற்சி மிக குறைவாக இருந்தது. மழவை மகாலிங்கையர் போன்றவர்கள் தான் இதனை மேலெடுத்து செல்கிறார்கள். சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார், தொல்காப்பிய கல்வி குன்றியிருந்த போது சென்னையிலிருந்து ஒருவர் திருவாரூர் சென்று தொல்காப்பியம் படிக்கிறார் 1800களிலே.
அவர் பெயர் வரதப்ப முதலியார் என்பது. அவருக்கு அடைமொழி தொல்காப்பிய வரதப்ப முதலியார். 1800களில் அவர் படிக்கிறார். அவர் திருவாரூர் சென்று எழுதுகிறார். திருவாரூர் சென்று இதை அடிக்கோடிட்டுக் கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் இலக்கண கல்வி படிப்பதற்கு எவ்வளவு செலவாகி இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அவர் எழுதுகிறார், அதிக திரவியம் செலவழித்து திருவாரூர் சென்று தொல்காப்பியை கற்று இங்கே சென்னைக்கு வந்து பலருக்கும் அவர் பாடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்று எழுதுகிறார். அப்பொழுது வாழ்ந்த பெருமக்கள் ஒருவர்தான் மழவை மகாலிங்கையர். பொதுவாக இன்றைய நூற்றாண்டில் இப்பொழுது இவர் எழுதியிருக்கிற இந்த நூல் இலக்கணத்தை மொழியியலோடு சேர்த்து பதிப்பித்து எளிமையாக்கி இருக்கிறார். இலக்கணம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையிலே. அதை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 3000 ஆண்டுகளுக்கு பின் இன்று நாம் உரைநடையில் எழுதும் போது எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இதழிலும் மற்ற நூல்களிலும் மற்ற செய்திகளிலும் இருக்கிற குறைகளை எல்லாம் சித்தம் அழகினார்கள் பொறுக்கி இருக்கிறார்கள். பழைய காலத்தில் சுவடியில் மற்றவருக்காக எழுதி கொடுக்கின்ற ஒருவர் தான் யாருக்காக எதற்காக எழுதி கொடுத்தேன் என்று தன்னுடைய பெயரை பதிவு செய்வார். ஸ்ரீவல்லிபுத்தூரில் இருந்த ஒரு ஏடு இலக்கணம் எழுதிய அவர் கீழே யார் எழுதியது என்பதற்கு தன் பெயரை எப்படி சொல்லுகிறார்? பிழை பொறுக்கும் பெருமாள் பிள்ளை எழுதியது. பிழை பொறுக்கும் பெருமாள் பிள்ளை எழுதியது என்று அந்த சுவடியிலே யார் எந்த காலத்தில் எப்பொழுது எழுதியது என்ற வரலாற்று குறிப்புகளை சொல்லுவார்கள். அவருக்கு வேலை பிழை பொறுக்குவதுதான், பிழையை பொறுத்து கொள்வதும் தான். அப்படி பிழையை பொறுத்து கொண்டு எவ்வளவு தவறுகள், ஒருமை பன்மை மயக்கங்கள், தொடர் கட்டிலே ஏற்படுகின்ற சிக்கல்கள், இவற்றை பற்றி நிறைய ஆராய்ந்திருக்கிறார்கள். மழவை மகாலிங்கையர் 1800களில் இவரை போலவே இலக்கண சுருக்கம், அவரும் அந்த இலக்கண சுருக்கம். அதற்கு முன்னாடி பெரும்பாலும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர்கள்தான் தமிழை போற்றி பாதுகாத்து தருகிறார்கள் என்று நிச்சயமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆறுமுக நாவலர் என்கின்ற மிகப்பெரிய ஆளுமையுடையவர் பாலபோத இலக்கணம் என்று ஒன்று எழுதினார். அந்த பாலபோத இலக்கணத்திலே சிறுவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கும் அந்த கவலை இருந்திருக்கிறது. தவறின்றியவர்கள் எல்லாம் எழுதி பழக வேண்டும் என்பதற்கு. அதற்காக பாலபோத இலக்கணம் சின்ன சின்ன இந்த கையடக்க பதிப்பு போல அந்த காலத்தில் நூல்கள் வந்திருக்கும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த அந்த நூல்களை எல்லாம் பார்த்தால் அவர்களுக்கு எவ்வளவு அந்த ஆர்வம் இருந்திருக்கிறது. தொகுத்து பார்த்து எழுதுகிறார். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னர் நன்னன் அவர்கள் இதழில் வருகின்ற எல்லா பிழைகளையும் தொகுக்கிறார். தொகுத்து அறிஞர்கள் எழுதுகின்ற உரைநடைகளில் என்னென்ன தவறு வருகிறது, அப்படியெல்லாம் தவறு வரக்கூடாது. ஆனால் எல்லா கடைசியில் ஒரு முன்னுரையில நம்ம சொல்லிடுறோம், கல்லாப்பிழை கருதாப்பிழை எல்லா பிழையும் பொறுத்தர்கள்னு பதிப்புரையில எழுதி பிடிச்சிடுறோம். ஆனால் அந்த பிழைகள் எதுவும் வரக்கூடாது. சி.வி. தாமோதரம் பிள்ளை ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். இந்த நூலில் ஒரு பிழையை காண்பவருக்கு ஒரு வெண்பொற்காசு இனாம். இப்ப அப்படி அறிவிச்சா நூலின் விலையை விட அதிகமா நமக்கு பணம் கிடைக்கும். நூலின் விலையை விட அதிகமா நமக்கு பணம் கிடைக்கும். சிவைத்து எழுதுகிறார். அப்ப பிழை மலிந்த பதிப்பை பிழை மலியக்கூடாது என்பதிலே அவர்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார்கள். அதைத்தான் இவர் எழுத்தியல் சொல்லியல் இந்த இரண்டையும் வைத்து கொண்டு இன்றைய சிறுவர்கள் படிக்கும் போதும் எழுதும் போதும் என்னென்ன பிழைகள் வருகின்றன என்பதை கணித்து இது ஒரு ஆசிரியர் பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கண மொழியியல் களஞ்சியமாக அவர் உருவாக்கி இருக்கிறார். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு பாருங்க. ஒரு 7 ஆண்டுகள் அவர் உழைத்திருக்கிறார். பிழைகளை தொகுப்பது அவ்வளவு எளிமை இல்லை. தொகுத்து விட்டு அதற்குரிய காரணங்களையும் சொல்லி இப்படி எழுதக்கூடாது, நாம் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. பன்மையில தொடங்கி வினைச்சொல்ல ஒருமையில முடிப்போம். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது தான் அவரு நமக்கு இளமை முதல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. ஆனா நாம் அதை பொருட்படுத்துறது இல்லை. பொருட்படுத்துறது மட்டுமில்லாம அந்த தவறை சுட்டி காட்டினால் உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரிஞ்சா விடுங்களேன். ஏன் இந்த இடத்துல இக்கு போடணும் இச்சு போடணும் எல்லாம் ரொம்ப வற்புறுத்திருக்க.
ஆனா ஆங்கிலத்தில் எழுதும்போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இலக்கணம் இல்லாம எழுதுறாரு இவரு. ஆனா அதற்கும் அவர்கள் அந்த காலத்தில் அநேகமா நீங்க படித்த ஒரு நூல் தான் ரன் அண்ட் மார்ட்டின்கிற புக்கு, அந்த புத்தகம். அதுபோல ஒரு நூலை இவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கு உருவாக்குறதுக்கான ஒரு அரிய நூலை படைத்திருக்கிறார். ஆசிரியர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவர் எந்த மாதிரியான ஆசிரியர் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஒரு சொலவடை உண்டு. இப்போ கேட்குற எப்படி பாடம் நடத்துறார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? ஏதோ சொல்றார். இன்னொரு ஆசிரியர் பார்த்து பரவாயில்ல நல்லா நடத்துறாரு. அது ஆங்கிலத்தில் இப்படி வர்ணிக்கிறாங்க. புவர் டீச்சர் டெல்ஸ், குட் டீச்சர் டீச்சர்ஸ், எக்ஸலன்ட் டீச்சர் டெமான்ஸ்ட்ரேட்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர் மோட்டிவேட்ஸ். சொல்லுவதும் கற்பிப்பதும் எடுத்துக்காட்டாக விளங்குவதும் ஒரு உந்துதல் சக்தியை உருவாக்குவதும் ஆசிரியருடைய வேலை. சித்தமழகியானவர்கள் உருவாக்கியது கடைசி ரகத்தை சேர்ந்த ஆசிரியர். அவுட்ஸ்டாண்டிங் டீச்சர் மோட்டிவேட்ஸ். அந்த வகையில் இருக்கிறனால தான் ரொம்ப கடினமான ஒரு துறையில இறங்கி தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டு எழுத முடியாது, அப்படி எழுதுறார். அப்படி நல்ல ஆசிரியராக விளங்குகின்ற இந்த நூல் உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஆசிரியருக்கும் பயன்படும், மாணவர்களுக்கும் பயன்படும், மற்ற எழுத்தாளர்களுக்கும் பயன்படும், பெற்றோர்களுக்கும் பயன்படும். இப்படி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அரிய நூலை படைத்த சித்தம் அழகியான். சித்தம் அழகா இருந்தா எல்லாம் அழகாத்தான் இருக்கும். நல்ல அழகான நூல். உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இயக்குநராக விளங்குகின்ற அருள் அவர்கள் காலத்திலே இந்த நூல் வந்திருப்பது உண்மையிலேயே நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. அவருக்கு இனிய வாழ்த்து கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.